இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 3ஆம் தேதி திருத்தூதர்களான புனித பிலிப்பு மற்றும் யாக்கோபு இவர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. திருத்தூதர் பிலிப்பை பற்றின செய்திகள் ஒத்தமை நற்செய்திகளில் நமக்கு அதிகமாக கிடைப்பது கிடையாது. மாறாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில தான் அவரை பற்றின செய்திகள் நமக்கு அதிகமாக காண கிடைக்கிறது. திருத்தூதர் பிலிப்பு பெத்சாய்தா என்கிற பகுதியில வாழ்ந்தவராக நம்ம விவிலியத்தில் அறிகிறோம். இயேசுவால் முதலாக அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்ட திருத்தூதர் என்கிற பெருமையையும் இந்த திருத்தூதர் பிலிப்பு பெறுகிறார். திருத்தூதர் பிலிப்பை பற்றின செய்திகளை யோவான் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 43-44 வசனங்களில் இயேசு அவரை அழைக்கிற அந்த ஒரு செய்தியை நம்ம நற்செய்தி வாசகமாக வாசிக்கலாம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியில யோவான் நற்செய்தி 6ஆவது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்துல வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று தன்னை காண்பவர்கள் தந்தையை கண்டவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு செய்தியைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எடுத்து சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பிலிப்பை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நற்செய்தி வாசகத்துல எல்லாவற்றையும் நம்ம வாசிக்கிற நேரத்துல இயேசுவிடத்துல மற்றவர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு புனிதராகத்தான் அவரை நம்ம பார்க்கிறோம். காரணம், முதலாக நத்தானியேலை இயேசுவிடத்துல கொண்டு அறிமுகப்படுத்தி அவர் நத்தானியேலிடத்துல சொல்லுகிறார், இறைவாக்கினர்கள் உரைத்தபடியும் திருச்சட்டத்தில் இருக்கிறபடியும் மோசே உரைத்ததும்படியான மெசியாவை நாங்கள் கண்டோம் அப்படி என்று நத்தானியேலை இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்கிறார். அதற்கு பிறகு எருசலேம் ஆலயத்திற்கு வந்திருந்த கிரேக்கர்களை இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்துகிற ஒரு காரியத்தையும் செய்கிறார். பிறகு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்வுல 200 தினாரியத்துக்கு நாம் உணவு வாங்கினாலும் இம்மக்களுக்கு பத்தாதே என்று சொல்லி அந்த சிறுவர்களை இயேசுவிடத்தில் அறிமுகப்படுத்திய ஒரு நபராகவும் தான் திருத்தூதர் பிலிப்பை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்துல ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி தன்னுடைய ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புனிதராகவும் இன்றைய நற்செய்தி வாசகத்துல திருத்தூதர் பிலிப் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவை கண்டு இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவோடு வாழ்ந்து தந்தையாகிய இறைவனை காணுகிற அந்த ஆன்மீக வேட்கை கொண்ட திருத்தூதர் பிலிப்புக்கு இருந்த அந்த ஆன்மீக வேட்கை ஆவல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியோடு எப்படி திருத்தூதர் பிலிப்பு சாதாரண மக்களை இயேசுவிடத்துல கொண்டு அவர்களை தந்தையாகிய இறைவனை இயேசுவின் மூலமாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாரோ, அதே போல மூவொரு கடவுளை இயேசுவின் வழியாக நாம் இந்த மண்ணுலகில நம்முடைய உற்றார் உறவினர் பிள்ளைகள் நம்மிடம் பொறுப்புல ஒப்படைக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தெல்லாம் இயேசுவை பற்றி பேசுங்கள். வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இறை அரசை இந்த உலகத்துல நிறுவுவதற்கான முயற்சிகளை எடுங்கள். நிச்சயமாக இந்த விழா ஒரு அர்த்தமுள்ள விழாவாக நமக்கு மாறும். இரண்டாவதாக இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற திருத்தூதர் யாக்கோபு. அன்புமிக்கவர்களே, இவர் இயேசுனுடைய மிக முக்கியமான நெருங்கிய திருத்தூதர்கள்ல ஒருவராக இருந்தார் என்று இயேசுனுடைய மிக முக்கியமான நெருக்கமான தூதர்கள்ல இயேசுனுடைய மிக நெருக்கமான திருத்தூதர்களில் ஒருவராக இந்த யாக்கோபு இருந்தார் என்று விவிலியத்துல பல இடங்களில நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தோற்ற மாற்ற அந்த நிகழ்வின் போது திருத்தூதர் யாக்கோபு இயேசுவோடு உடனிருந்தார் என்று நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவோடு இவருக்கு இருந்த அந்த நெருக்கம், இயேசுவோடு அவர் கொண்டிருந்த அந்த உடனிருப்பு கடைசி வரையில இயேசுவுக்கு மறைசாட்சியாய் வேத சாட்சியாய் மதிக்கிற அளவுக்கு அவருடைய உள்ளத்துல ஒரு மன திடனையும் ஆன்மீக பலத்தையும் கொடுத்தது என்பதைத்தான் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி வரையில இயேசுவை மறுதலிக்காமல் இயேசுவிடத்துல அவர் கண்டதையும் கேட்டதையும் உணர்ந்ததையும் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அறிவித்து மறைசாட்சியாக மறித்த திருத்தூதர் யாக்கோபை போல நாமும் இயேசுவை அன்பு செய்ய இன்றைக்கு முயற்சி எடுப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த 2 திருத்தூதர்களுடைய விழா என்பது நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண வேண்டும், இயேசுவிடத்துல பேச வேண்டும், இயேசுவிடத்துல உறவாட வேண்டும் என்கிற அந்த ஆன்மீக தேடலை நம்முடைய உள்ளத்துல கொடுக்க வேண்டும்.
இரண்டாவதாக, இந்த மண்ணுலகில நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்திட வேண்டிய ஒரு மனதிடனையும் இந்த விழா நமக்கு தர வேண்டும். இந்த இரண்டு கருத்திற்காக இன்றைக்கு நாம் ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.